அன்பார்ந்த அடியார்களே, நாளைக்கு தமிழ் மாதம் விஸ்வாவச வருஷம் புத்தாண்டு மிக மிக அற்புதமாக பிறக்க இருக்கின்றது. நீங்கள் எல்லோரும் ஆனந்தமாக, சந்தோஷமாக, சௌக்கியமாக, கோடீஸ்வரர்களாக, வியாதி இல்லாமல், நோய் இல்லாமல் ஒற்றுமையாக இருப்பதற்கு விஷு தரிசனம் என்று பெயர். இது கேரள மாநிலத்திலே எல்லா இடங்களிலும் செய்கின்றார்கள். ஆந்திராவில் செய்கின்றார்கள். தமிழ்நாட்டிலே சில இடங்களிலே தெரிந்தவர்கள் செய்கின்றார்கள். விஷு என்றால் மாத பிறப்பு, வருஷ பிறப்பு. ஆகையினால நீங்கள் இன்று நன்றாக இறைவனை வேண்டிக் கொண்டு உங்கள் காரியங்கள்லாம் முடித்துட்டு அவரவர்கள் படுக்கைக்கு செல்லும் போது ஓம் சரகண பவாய நமஹா, நல்லது இதெல்லாம் நடக்கட்டும், நாராயணா கோவிந்தா என்று சொல்லிவிட்டு 8 திசைகளையும் பார்த்து வணங்கிவிட்டு தூங்க செல்லுங்கள். அதற்கு முன்பு நீங்கள் இன்று காலையிலே கடைகளிலே சென்று பலவிதமான பழங்கள், வாழைப்பழம், மாம்பழம், கொய்யாப்பழம், ஆப்பிள் பழம், ஆரஞ்சு பழம், திராட்சை, கொத்து கொத்தாக உள்ள திராட்சை பழம், பல வகை விதமான கனிகள், அற்புதமான மல்லிகைப்பூ, ஜாதி மல்லிகை மற்றும் நல்ல விதமான பொருட்கள், மங்கள பொருட்கள், சந்தனக்கட்டை இது இருந்தால் நல்லது, தாமரை புஷ்பம் இருந்தால் நல்லது. இவையெல்லாம் ஒரு தட்டு மேல் வைத்து ஒரு பெரிய நிலை கண்ணாடிக்கு நேராக வைத்து அதை பாருங்கள். அதில் அந்த நிலை கண்ணாடியிலே நீங்கள் வைத்தது இருக்க வேண்டும். உங்களது படுக்கை அறையிலே அதற்கான ஏற்பாடு செய்து விடுங்கள். 2-3 பெட்ரூம் இருக்கிற இடத்திலும் அது மாதிரி தான் செய்ய வேண்டும். காலையில் எழுந்தவுடன் 2 கைகளையும் கரதரிசனம், 2 கைகளையும் நன்றாக தேய்த்து விட்டு கரதேவதைகளை வேண்டிக் கொண்டு, நதி தேவதையை வேண்டிக் கொண்டு உடனடியாக அந்த கண்ணாடிக்கு நேராக வைத்துள்ள அத்தனை பழங்களையும், அந்த மலர்களையும் புஷ்பங்களையும் பார்த்து தரிசனம் செய்ய வேண்டும். இன்று இரவே வீட்டு வாசலிலே புது மாவிலை கொத்து தோரணங்களை கட்டி நிலை வாசலுக்கு மஞ்சள் குங்குமம் விட்டு தயாராக வைத்து விடுங்கள். அவர்கள் குல வழக்கப்படி, பாக்கியெல்லாம் சமையல் சாப்பாடெல்லாம் அவர்கள் குல வழக்கப்படி இருக்கட்டும். இன்று நீங்கள் செய்யும்போது நாளை கிளம்புற எழுதுக்கும் போது இந்த விஷு தரிசனம் பண்ணிட்டால் இந்த வருஷம் பூரா உங்களுக்கு எந்த விதமான பயமோ கஷ்டமோ கவலையோ இருக்காது. 360 நாளும் சந்தோஷமும் வெற்றியும் ஐஸ்வர்யமும் கிட்டும் அற்புதமான விஷு தரிசனம். நாளை மாத பிறப்பு தர்ப்பண சங்கல்பம் பிறகு தருகின்றேன். நீங்கள் இதற்கு தயாராகுங்கள். நாளைக்கு கண்டிப்பாக வருஷ பிறப்பு, மாத பிறப்பு, உத்தராயண புண்ணிய காலத்தினுடைய அற்புதமான மேஷ ரவி சங்கிரமண தர்ப்பணத்திற்கு நீங்கள் எல்லோரும் தயாராகி கண்டிப்பாக எல்லா அடியார்களும் பக்தர்களும் சிவன் மற்றும் விஷ்ணு பக்தர்களும் கண்டிப்பாக தர்ப்பணமிடுவதும் தான தர்மங்களை செய்வதும், தாக சாந்திக்காக நல்ல பானகம், நீர்மோர் மற்றும் அவர்களுடைய சக்திக்கு ஏற்ற உணவு வகைகளும் கோயில் வாசல்களை கோயிலை படைத்து இறைப்பிரசாதமாக தான தர்மம் கொடுக்கும்போது இந்த வருஷம் பூரா 1க்கு 10ஆக உங்களுக்கு செல்வமும் ஆரோக்கியமும் சந்தோஷமும் கிடைக்கும். அவர்களுக்கு வீட்டிலே மங்கள சக்திகள் பெருகும். பஞ்சாங்கம் படனும் பஞ்சாங்கம் தானம் கொடுப்பதும் நல்லது. விஷு தரிசனத்தின் போது இன்று பஞ்சாங்கத்திலே மஞ்சள் குங்குமம் வைத்து அதையும் தரிசனம் செய்வது அளவற்ற பலன். பஞ்சாங்கத்தை தினமும் வாசியுங்கள். எதுவும் என்னுடையதல்ல, அனைத்து உடைய அருளாளா அருணாச்சலா.